ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ரிக்வெஸ்டடாக என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்ட ஒரு விஷயந்தான் என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபு. அதாவது நீங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சு சமையல்லாம் பண்ணுறீங்கக்கா, உங்கள் கிச்சன் வந்து பெருசாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் ஏற்கனவே என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப பெருசுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சின்னதுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம மனசே மாதிரி பெருசு இல்லாமல் சிறுசு இல்லாமல் மீடியம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபு தான். அதில் என்னென்ன திங்ஸ் வச்சு நான் என்னோடய அழகான சமையலை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது உப்பு, அதுக்கப்புறம் வந்து நெய் டப்பா. இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒவ்வொரு பொருள் வந்து நான் கடைசியாக கொஞ்சம் தீர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே போய் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன்லேருந்து வாங்கினா பாம் ஆயில் தான். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், இது வந்து ஹார்லிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. எல்லார் வீட்லேயுமே இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே. பெரிய அதுக்காக ரொம்ப குவாலிட்டி ரொம்ப லக்ஸுரியான பொருள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக பாதி பொருள் வந்து ரேஷன்லேருந்து வாங்கக்கூடிய அரிசி, பருப்பு, சீனி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முழு தனியா. எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு சிக்கன் குழம்பு எதுக்காவது அந்த டைமில் வறுத்து போடுறதுக்காக தனியாக பொடி பண்ணியும் வச்சுருப்பேன், இந்த மாதிரி முழுசாகவும் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை. அப்புறம் இது வந்து குருமா வைக்கிறதுக்காக பட்டாணி, காஞ்ச பட்டாணி தான். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து முந்தின நாளே ஊற போட்டு குருமா வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன்லேருந்து வாங்கின பருப்பு தான். ரொம்ப நல்ல பருப்பு அப்படின்னா குழம்புக்கு எடுத்துருப்பேன். கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து வடை செய்கிறதுக்காக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய பருப்பு தான். இதுவும் குழம்புக்கு தான். டேஸ்ட் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும், அதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல முடியாது. எதுவுமே நம்ம குழம்பு வைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் டப்பாவில் உளுந்து இருக்குது, வெள்ளை கலர் உளுந்து. பொரியலுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கும்போதே 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து 1 மாதம் வரைக்கும் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிக்குவேன். அப்படி சப்போஸ் எனக்கு தீர்ற கண்டிஷனில் இருந்தேன்னா இடையில ஒரு நாள் போய் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கட்டிக்காயம். சின்ன சின்ன பீஸாக இருக்கும், பெரிய சைஸ் கட்டிக்காயம் இருக்கும். அதுக்கப்புறம் காய பவுடர், இந்த மாதிரி 3 வெரைட்டியாக வாங்கி வச்சுருப்பேன். சாம்பாருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி காயம்தான் போடுவேன். ஒன்று எடுத்து போடும்போது இப்போ பெரிய கட்டி காயம் ஒரு பாக்கெட்டில் வாங்கும்போது அதை கஷ்டப்பட்டு உடச்சிட்ருக்கணும். இந்த மாதிரி குட்டி ஷேப்பில் இருக்கிறத வாங்கினா நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒன்று எடுத்து போட்டோமா வச்சோமான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எள், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாயாசம் வைக்கிறதுக்காக ஒரு நாள் வாங்கினேன், இன்னும் வைக்கலை. அதுக்கப்புறம் இது வந்து இதயம் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஏதோ மிட்டாய் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் இது வந்து வெந்தயம். எல்லாமே வெந்தய குழம்பு வைக்கிறதுக்காக லைட்டாக ஏதோ பவுடர், மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். என்னெல்லாம் போட்டு அரைச்சேன்னு தெரியலை, ஆனால் ஏதோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. இது வந்து காயத்தூள் டப்பா. ஒரு டப்பா வந்து 10 ரூபாய் ரேட்டு தான். நமக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு குழம்புலாம் வச்சா இந்த காயத்தூள் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டப்பாவில் பாதாம் பிசின். இது வந்து டெய்லி 2 பாதாம் எடுத்து தண்ணியில் நைட்டே ஊற வச்சோம்னா காலையிலே நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஊறி போய் இருக்கும். அதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு குடிக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. பொதுவாகவே லேடிஸ் வந்து நீங்கள் வெறும் தண்ணியை குடிக்கிறத விட இந்த பாதாம் பிசின் போட்டு குடிங்க, நம்மளோட கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. டாக்டர் வந்து எனக்கு சொன்னது, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பனங்கற்கண்டு. எப்போவுமே வீட்டில் ஒரு டப்பா இருக்கும். இது வந்து இருமல் வந்தால் தான் சாப்பிடணும் அப்படி இல்லை, சும்மாவே எடுத்து நமக்கு வாய் கொஞ்சம் நமன்னு வந்துச்சுன்னா இதில் 2 எடுத்து வாயில் போட்டுக்குவேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் டப்பாவில் புளி இருக்குது. இவ்வளவு தான் என்னோடய மொத்த கிச்சனோட அலங்கார பொருட்கள்னே சொல்லலாம். இதுக்கு உள்ளே தான் என்னோடய சமையலே அடங்கியிருக்கு. வேறு எனக்கு அதான் சொன்னேன்ல, எப்போ எது தேவையோ அதை மட்டும் போய் வாங்கிக்குவேன். மொத்தமாக கிலோ கணக்குலேயும் வாங்க மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க.